நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 கார்த்திகை மாத பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியும், ஒவ்வொரு ராசிக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது இந்த கார்த்திகை மாதத்தில் அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கையில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கார்த்திகை மாதத்தில் பாருங்கள், சுக்கிரன் அப்படிங்கிறது பயிற்சி ஆகிறார். காலச்சக்கரத்தின் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சுக்கிரன். அடுத்து சனி பகவான் வக்ரவ நிகர்த்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்குது. பொதுவாகவே இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, திருக்கார்த்திகை, திருவண்ணாமலை தீபம், பரணி தீபம் அப்படிங்கிறது தான் நமக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இந்த திருக்கார்த்திகையில், இந்த கார்த்திகை மாதத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு விசேஷம் அப்படிங்கிறது பரணி தீபம் ஏற்றுறது. அடுத்து திருவண்ணாமலை தீபம் பார்க்கறது. அந்த பரணி தீபம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, பித்ரு சாபம் நீக்கக்கூடியது, குடும்பத்தில் சுபிட்சம் வரக்கூடிய ஒரு அமைப்பு, லட்சுமி கடாட்சத்தை உருவாக்கக்கூடியது, துன்பங்கள் நீக்கி இன்பங்களை அதிகம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டது தான் இந்த பரணி தீபம். ஸோ பரணி தீபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லோரு வீட்டிலையும் ஏற்றக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும், வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும், குலதெய்வ வழிபாடு மட்டுமல்லாது அந்த காலகட்டத்தில் நமக்கான உயர்வை நோக்கிய வழிபாடு அப்படிங்கிறதையும் நம்ம செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கார்த்திகை மாதத்தில் இருக்குது. அப்போ இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது இப்படிப்பட்ட சிறப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள், முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறதை பற்றி ரொம்ப விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ இந்த 2025 வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காலச்சக்கரத்தின் 4ஆவது இடத்துல குரு பகவான் உச்ச வக்ரவ நிலையில் இருக்கிறார். அடுத்து கேது பகவான் 5ஆம் இடம். அடுத்து பாருங்கள், 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா வருகின்ற கார்த்திகை 11க்கு பிறகு எங்கே 8ஆம் இடத்துக்கு மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கிரக மாற்றம் இருக்குது. சூரியன், அதே நேரத்தில் செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவங்க காலச்சக்கரத்தின் 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் 11ஆம் இடத்துல ராகு பகவானும், 12ஆம் இடம் சொல்லக்கூடிய மீனம் ராசியில் சனி பகவானும் வக்ரவ நிவர்த்தியோடு இந்த மாதம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் கொண்டது தான் இந்த மாதம். அப்போ இந்த மாதத்தில் இப்படி கிரக நிலைகளோடு இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்ன நடக்கும், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதை பற்றி நட்சத்திர பலன்களோட இப்போ பார்க்க போகிறோம். சிம்மராசி காலச்சக்கரத்தின் 5ஆவது ராசி. எதையும் துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளக்கூடிய அமைப்பு கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப அற்புதமான அமைப்பு உருவாகிருக்கு. சிம்மராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, என்னன்னு கேட்டிங்கனாக்க, ஒரு கடந்த காலங்களில் ரொம்ப சிரமங்களாகவே இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, ராசியிலேயே கேது பகவான் பல்வேறு விதமான குழப்பம், மைண்ட் ப்ரெஷர், டென்ஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு குழப்பத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாரு. குழப்பம் சார்ந்த விஷயங்கள் உருவாகிக்கிட்டு இருக்குது. மனக்குழப்பம் சார்ந்த விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆமாம், எதிர்காலம் குறித்த கவலை அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குது சிம்மராசி. அது மட்டும் இல்லாமல் ராசியிலேயே கேது, 7லே ராகு அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்க இந்த பாம்பு கிரகங்களின் அழுத்தம் அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக இருக்குது. உங்களுடைய தசாபுத்தி நிலை, கிரக நிலைகள், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில். அதே நேரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா நீசகதியில் வரை இருக்கார். ராசிநாதன் நீசகதியில் இருந்தாலே மனம் சார்ந்த போராட்டம், மனம் சார்ந்த தடுமாற்றம், தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத மனத்தளர்ச்சி, தேவையில்லாத மனக்குழப்பம், ஆமாம் அடிக்கடி சோர்வாகுதல், ஆமாம் அப்படிங்கிற விஷயம்லாம் எக்கச்சக்கமாக வரும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வீடு, குடும்பம், கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனை, இடம் சார்ந்த பிரச்சனை, வண்டி வாகனங்கள் சார்ந்த பிரச்சனை, உறவுகள் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு பல்வேறு பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் மாற்றம் அடையுமா, மாறக்கூடிய ஒரு நல்ல தன்மை உருவாகியிருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக உருவாகிருக்கு.
இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரவ நிவர்த்தி அடைகிறார். ஏன்னா அஷ்டமச்சனி பாதிப்பு வேறு இருக்குது. உங்களுக்கு ராகு கேது பிரச்சனையையும் தாண்டி அஷ்டமச்சனி பாதிப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. இந்த அஷ்டமச்சனி என்ன மாதிரி மாற்றத்தை உருவாக்குது? இந்த அஷ்டமச்சனி இருக்கக்கூடிய உச்ச வக்ரவத்தில் இருக்கக்கூடிய அந்த அஷ்டமச்சனி வக்ரவ நிவர்த்தி அடையுது. அது ஒரு பக்கம். ஸோ இந்த மாற்றத்தில் இந்த பிற்பகுதியில் உங்களுக்கு கார்த்திகை மாதத்தின் பிற்பகுதியில் ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது உருவாகுது. என்ன விதமான மாற்றங்கள் உருவாகுது அப்படின்னா, அதாவது குடும்பத்தில் இருக்க குடும்ப பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு எடுத்துருவீங்க. குடும்பத்தின் மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். குழந்தைகளால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னல்கள் குறையும். குழந்தைகள் சார்ந்த வருத்தம் கவலைகள் மறையக்கூடிய காலகட்டம். குழந்தைகளால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இடம் வீடு பூமி சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துட முடியும். எடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ராசி இவ்வளவு நாளாக உங்களை பாதுகாப்பாக வச்சுருந்தது குரு பகவான் தான். குரு பகவான் 12ஆம் இடத்துல மறைகிறார். அதுவும் உச்ச வக்ரமும் பெறார். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க. மனம் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனம், மனம் தடுமாற்றம் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க. அதே நேரத்தில் மைண்ட் ப்ரெஷருக்கு கொஞ்சம் குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த பணம் சார்ந்த விஷயம் ஒரு சிரமத்தை கொடுக்கும். பணம் சார்ந்த தடுமாற்றம் அப்படிங்கிறது உருவாகும். எதிர்பார்த்த மாதிரி எதிர்பார்த்த இடத்துல எதிர்பார்த்த வருமானம் வரல அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும், பிற்பகுதியில் அது மிகப்பெரிய லெவலில் சரியாகக்கூடிய அமைப்பை கொடுக்குது. ஸோ இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி கொஞ்சம் கவனமாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் நிலை அறிந்து செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுவரை நம்ம பார்த்தது அனைத்துமே பார்த்தீங்கன்னா பொது பலன், அதாவது ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொது பலனை ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ ராசி லக்கணம் அப்படிங்கிறது வேறு வேறாக இருக்குது. ராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 12 ராசிக்குள்ளே ஏதோ ஒரு ராசி அப்படின்னு நீங்கள் இருப்பீங்க, நட்சத்திரத்தில் இருப்பீங்க. ஆனால் லக்கணம் அப்படிங்கிறது மாறுபட்டிருக்கும். இப்போ ராசிக்காக நம்ம ராசியின் அடிப்படையில் தான் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னாக்க, இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறத கோச்சார பலன்கள் அப்படிங்கிறத பொது பலனை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பொது பலனே நல்லா இருக்குது, கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது மாதிரி நேயர்கள் கூறினாலும் சொல்கிறீங்க. இருப்பினும் இப்போ என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, லக்கண அடிப்படையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அப்படிங்கிறத துல்லியமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயத்தில் ஈடுபடலாம், என்ன மாதிரி விஷயத்தில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதை பற்றி ஒரு முழுமையான விவரம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான டீட்டெயில்டான விரிவான தசாபுத்தி அமைப்புப்படி ஒரு தெளிவான கன்சல்டேஷன், பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, டிஸ்பிளேல தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பர்சனல் கன்சல்டேஷனை நீங்கள் முழுமையாக எடுத்துக்கலாம்.